ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோபு புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். மிக அருமையான வேதவசனம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று. ஏன் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்றால், அவர் பெரியவராய் இருக்கிறபடினால பெரிய காரியங்களை செய்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்க நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று. கிரகிக்க கூடாத என்று நாம் சொல்லும்போது அங்கு நாம் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இது முடியாதென்று ஒதுக்கி அந்த காரியத்தை இது யாராலும் செய்ய முடியாதென்று நாம் அதை விட்டு விடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட முடியாது என்கிற இருக்கிற சூழ்நிலை கூட தேவன் மாற்றி நாம் ஆச்சரியப்படத்தக்க விதமாக அந்த காரியத்தை செய்து முடிக்கும்போது அது நம்மால் கிரகிக்க முடியாத, சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம். அது எப்படி நடந்ததென்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடக்கிற ஒரு அற்புதம் தான் கிரகிக்க கூடாத பெரிய காரியமாக இருக்கிறது. அதை வேதத்தில் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆபிரகாம் என்கிறவருக்கு தேவன் கிரகிக்க முடியாத அதிசயத்தை செய்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் மிகவும் வயது சென்றவர்களாக இருந்து அவர்களுடைய கற்பம் செத்து போனது. ஆபிரகாமுக்கும் அவர் மிகவும் வயது முதிர்ந்தவராய் இருந்தும் அவருக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள்ள இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். இப்படி போன்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியாது என்ற ஒரு காரியம் இருக்கும் என்றால் நீங்கள் அதை குறித்து கலங்க தேவையில்லை. ஆனால் நம்முடைய தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அன்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செய்ய தேவன் அவருடைய வாழ்க்கையில செய்து முடித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாகிலும் இருக்கும் என்றால் நாம் ஒருபோது சோர்ந்து போகாதபடிக்கு முடியாத ஒன்றை தேவன் முடிய செய்யும்படியாக அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அன்று பாருங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினி சூளையில போட்டார்கள். அவர்கள் நடுவிலே 4ஆம் நபராய் தேவன் வந்து அந்த அக்கினி அவர்கள் முடியை கூட கருக பண்ணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்நாட்களில் நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் நெருப்பு எல்லாவற்றையும் சுட்டெரித்து விடும். அந்நாட்களிலும் அப்படிதான். ஆனால் அந்த இடத்துல தேவன் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்யும்போது அன்று நேரடியாக பார்த்த மனிதர்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் அன்று நேரடியாக பார்த்திருப்பார்கள். அதைவிட நீங்கள் பாக்கியவான்கள். இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார், இனியும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் ஏதாகிலும் இருக்கும் என்றால் நாம் விசுவாசத்தோடு கூட தேவனுடைய வல்லமையை, தேவன் பெரியவர் என்பதை, அவர் சர்வ வல்லவர் என்பதை அறிந்து அவரிடத்தில் இருக்கிற கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கும் அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். என்று யோபுடைய வாழ்க்கையில செய்தார், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செய்தார், சாத்ராக் மேஷாக்கு வாழ்க்கையில செய்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நாமும் அந்த கிரகிக்க கூடாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் முடியாது என்று நாம் தள்ளி வைத்திருக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் குறுக்கிட்டு நமக்காக கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்து நம்மை மகிழ்விக்கிறவராக இருக்கிறார். நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறார். நம்மை ஆண்டவர் உயர்த்தி நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக நீங்கள் கிரகிக்க கூடாத காரியங்களை
உங்களுடைய வாழ்க்கையில் செய்து ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை இந்த வேத வசனத்தின் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக குறைந்து போகாதபடி எப்போதும் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீர் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறபடினால நன்றி செலுத்தி நாங்கள் எதையெல்லாம் நாங்கள் முடியாது என்று நினைத்திருக்கிறோமோ அந்த இடத்துல நீர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீர் செய்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படியா இந்த புதிய நாளிலே உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிநபர் உள்ளத்திலும் எதை குறித்து வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையில நீர் ஆண்டவரே கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.